அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கிருஷ்ணன். மதிப்புக்குரிய நடுவர்களுக்கும் என் பெற்றோர்களுக்கும் இங்கே இருக்கிற அனைவருக்கும் என் வணக்கங்கள். நான் பேசப்போகிற தலைப்பு தனிநபர் சாதனங்கள் நுண்ணறிவிலும் நம் வாழ்வில் ஆக்கமா தாக்கமா. இன்று உலகம் வேகமாக முன்னேறுகிறது. ஆனால் அந்த வேகத்தில் நம் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டோமோ? நாம் தொழில்நுட்பத்தை கட்டுப்படுத்துகிறோமா அல்லது தொழில்நுட்பம் நம்மை கட்டுப்படுத்துகிறதா? சரி, ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு நாள் முழுக்க கைபேசி இல்லாமல் இருக்க முடியுமா? பல பேருக்கும் பதில் முடியாது. ஆனால் அதுவே நம் நிலையை காட்டுகிறது. ஒரு காலத்தில் காலை எழுந்துவிடும் கடவுளை நினைத்தோம். இப்போது கைபேசியை தொடர்கிறோம். ஒரு காலத்தில் வீட்டில் சிரிப்பு சத்தம் தான் கேட்டது. இப்போது கைபேசி அழைப்பு சத்தம் தான் கேட்டது. இதுதான் நவீன வாழ்க்கை. ஆனால் தனிநபர் சாதனங்களும் உணர்விலும் நம் வாழ்க்கை நன்மைகளும் கொடுத்துள்ளன. கல்வியில் மாணவர்கள் உலகத்தில் என்ன மூலைகளாலும் கற்றுக்கொள்ள முடிகிறது. மக்கள் தொடர்பில் 1000 மைல் தூரம் வந்தாலும் கைபேசியால் தொடர்பு கொள்ள முடிகிறது. மக்கள் வீட்டில் இருந்தபடியே உலகத்துடன் வேலை செய்ய முடிகிறது. நுண்ணறிவில் உதவியால் நாம் என்ன மொழியும் எளிதாக கற்க முடிகிறது. மருத்துவர்கள் கூட AI பயன்படுத்தி நோய்களை விரைவாக கண்டுபிடிக்க முடிகிறது. இது நம் வாழ்க்கை வேகமாகவும் வசதியாகவும் மாற்றுகிறது. இதெல்லாம் பார்த்தால் இது ஒரு பெரிய ஆக்கம். ஆனால் தாக்கம் என்னவென்றால், இந்த சிறிய குழந்தை கூட கைபேசி இல்லாமல் சாப்பிட மாட்டார்கள். குடும்பம் பேசுவதற்கு பதிலாக கைபேசியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதிகமாக கைபேசி பயன்படுத்தினால் கண் பிரச்சனை, தூக்க குறைவு, மன அழுத்தம் போன்ற பல பிரச்சனை உருவாக்குகிறது. நுண்ணறிவில் வளர்ந்தால் மனிதர்கள் வேலை வாய்ப்பு குறையும் என்று பயமும் இருக்கிறது. மேலும் நாமே யோசிக்காமல் எல்லாவற்றுக்கும் AI பயன்படுத்துகிறோம். நம் சிந்தனை திரையை குறைக்கலாம். இதுவும் ஒரு தாக்கமும் தான். இப்போது கேள்வி என்னவென்றால், இது ஆக்கமா தாக்கமா என்பது நாம் எப்படி பயன்படுத்துவது என்பதில் தான் இருக்கிறது. நாம் சாதனங்களை கட்டுப்படுத்தினால் அது ஆக்கம். சாதனங்கள் நம்மளை கட்டுப்படுத்தினால் அது தாக்கம். நாம் அது சரியாக பயன்படுத்தினால் அது நமக்கு வளர்ச்சி, அறிவு, வசதி தரும். ஆனால் நாம் தவறாக பயன்படுத்தினால் அடிமைத்தனம், தனிமை, மனஅழுத்தம் தான் தரும். இறுதியாக நான் சொல்லுவது என்னவென்றால், சாதனங்கள் நமக்கு உதவ வந்தவை, அது நம்மை ஆள விடவில்லை என்று என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.